பொன்னிலம் மாதராசை பொருந்தின பொருந்தாம் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 11வது வகுப்பு 112வது ஸ்லோகம். பாடல். நாச சரீரத்தில் இருக்கும் ஷரீரிதனை நாள் வேதமா வாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றிடினும் ஆசிரியர் நீ பிரமம் ஆகுமெனினும் மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்னை இவன் மண்ணும் அனுபவம் எங்கனே கோஷப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே நாச சரீரத்திருக்கும் ஷரீரிதனை நாள் வேதமா வாக்கியம் சச்சிதானந்தம் என்றிடினும் ஆசிரியர் நீ பிரமமாகுமெனினும் மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்னை இவன் மண்ணும் அனுபவம் என்னனே கோஷப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே. குருவை பார்த்து சிஷ்யன் கேட்கின்றான், குருநாதரே, அழிந்து போகும் இந்த சரீரத்தில் உள்ள ஷரீரிதனை ஜீவனை நோக்கி 4 வேத மகா வாக்கியங்களும் சென்ற வகுப்புல பார்த்தோம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம. இந்த 4 வேதங்கள் சொன்ன 4 மகா வாக்கியங்கள். இன்னும் நிறைய மகா வாக்கியம் இருந்தாலும் 4 மகா வாக்கியம் முக்கியம். அந்த 4 மகா வாக்கியங்களும் நீ சச்சிதானந்தம் அந்த பிரம்மமா இருக்கிறாய் என்று சொன்னாலும், வேதமும் சொல்றது, சாஸ்திரமும் சொல்றது, குருவும் என்ன சொன்னார்னா நீயே சச்சிதானந்த பிரம்மம் என்று ஆசிரியர் உபதேசிக்கணும். நம்மிடத்தே அந்த சச்சிதானந்த லட்சணம் இருக்கின்றது என்று எப்படி நான் உணர்வது? அடியேனுக்கு அதை நன்கு தெளிவாக புரியும்படி உபதேசித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் சொல்லி கேட்டார் சிஷ்யன். பாட்டினுடைய அர்த்தம் இதுதான். இவன் மண்ணும் அனுபவம் எங்கனே, ஷரீரியாகிய நான் எப்படி இதை நான் புரிந்து கொள்வது? எங்கனே உய்ய யான் எனது என்பதற்று அங்கனே உந்தன் அருள்மயம் ஆகிலேன்னு சொல்ற. அதை எனக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த பஞ்ச கோஷத்தில் நான் எனும் புத்தி, அது உள்ள அபிமானத்தை சுருதி யுக்திகளால் நீங்கள் என்ன பண்றீங்க, சொல்லி சொல்லி நன்கு எனக்கு புரிய வைக்கின்றீர்கள். அதை இங்கு ஒரு உருவகமா சொன்னார். யானை எப்படி கோட்டை சுவர்களை அடித்து தள்ளுமோ அப்படி என்னுடைய அபிமானத்தை அடியோடு அழித்து தகர்க்கும் குருநாதரே. என்ன, நான் எவ்வளவு அபிமானம் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த சரீரத்தில் நான் என்கின்ற அகங்கார, இந்த சரீரத்துல நான் என்கின்ற அந்த அகம் என்ற புத்தி இருக்கு. அடுத்து என்னை சார்ந்த பொருள்களில் மமகாரம், என்னுடையது என்ற அதுவும் இருக்கு. அப்படிப்பட்ட என்னுடைய தனித்தன்மையை
அடியோடு நீங்க என்ன பண்றீங்க, நாசமாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடியோடு நாசமாக்குறீங்க. ஆகையினால அடிக்கடி இது வந்துடுது என் மனசுல, நான் எப்படி இதை புரிந்து கொள்வது, தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டேன். சுருதி யுக்திகளால் எனக்கு நன்கு புரிய வையுங்கள். சச்சிதானந்தத்தை பற்றி அற்புதமான விசாரம் இங்கு நடக்கின்றது என்று பார்க்க. இந்த சச்சிதானந்தத்தை எல்லாருக்கும் புரியும்படி கூற தொடங்குங்க சொல்றார். ஆசிரியரும் கூற தொடங்குகின்றார். இந்த ஆத்மாவிடத்திலே சச்சிதானந்த இலக்கணம் உண்டு என்று ஆசான் இங்கு கூறி நிரூபிக்கின்றார் சொல்லி சொல்றார். அடுத்த பாடல் 113வது பாடல். ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில் செல்காலம் இவன் உண்டலோ கண்மானுபவ நரகம் சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டு அலோ உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பது ஒக்கும் மகனே. சென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில் செல்காலம் இவன் உண்டலோ கண்மானுபவம் நரகம் சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பது ஒக்கும் மகனே. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதை வைத்து இங்க சிஷ்யன் கேட்கின்றான். நான் தான் ஒரு காலத்துல இறந்துட போறேன் சுவாமி, உண்மை தானே? இல்லை சுவாமி. அப்படியா? நிச்சயமா நம்ம ஒரு காலத்துல என்ன இறந்துருந்தா இந்த உடல் போக தான் போறது, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. நான் தான் ஒரு காலத்தை இறந்து விடுவேன் சுவாமி. அப்ப எப்படி 3 காலத்தில் உள்ள சத்து என்பது? இதுதான் கேள்வி. அந்த ஒரு காலத்துல இறந்துடுவேன், அப்ப இல்லாத போயிடுவேன். குரு சொல்றாரப்பா, சிஷ்யா, நீ வினைப்பயனால் பல உடல்களை மாறி மாறி எடுப்பது உண்மையாகும் பட்சத்தில், மாறி மாறி உடல் எடுக்கின்ற சாஸ்திர பிரமாணத்தோடு சொல்ற, நீ எல்லா உடல்களிலும் ஜென்மாந்தரத்தில் தொடர்ந்து இருந்துதானே வந்திருக்கிற. இறந்துட போறேன்னா எப்படி 3 காலத்து இருக்குன்னு சொல்லி கேட்டார். ஆனா வினைப்பயனால் மாறி மாறி உடல் எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, அப்ப நீ தொடர்ந்து இருப்பவன் தானே. சாமான்யமான சிஷ்யனுடைய எண்ணத்தை குரு சாமான்யமா அப்படியே கேட்கிறான். நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். உடல்கள் மாறுகின்றது, நீ இருப்பவனே மாறவில்லை. இதற்கு சாஸ்திர சம்மத அனுபவத்தை இங்க சொல்ற. சென்ற பிறவியில் செய்த வினைகள் அது இப்பொழுது பிராரப்த வினை பலனை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றது. சஞ்சித வினை அது இப்பொழுது நமக்கு என்ன பண்றது, பிராரப்தமா வந்து பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பிராரப்த பலனை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் எனில், அப்ப சென்ற காலத்தில் நீ உண்டு என்று தெரிகிறது அல்லவா?
இப்போ பிராரப்தன்னா இப்போ முன்வினையில இருந்து தானே வந்திருக்கு, செஞ்சதுலேருந்து. அப்போ நீ இருந்து தானே இருக்கின்ற. பிராரப்தம் தானே இப்போ இந்த பிறவியை கொடுத்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? பிராரப்தன்ற வார்த்தையே தெரியலனாட என்ன பண்ணுவாங்க, முன்ன பிறவியில் நான் என்ன பண்ணணும் அதை இப்போ அனுபவிக்கிறேன். எல்லாருமே சொல்கிறோம், சாஸ்திரமே படிச்சிருக்க வேண்டியதில்லை. இந்த தேசத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க இது என்ன பண்ணணும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணலை அப்படிலாம் நம்ம சாமான்யமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவ விஷயம்தான் இது. அப்போ முந்தி செய்த வினை இப்போ வந்ததுன்னு சொல்லி சொன்னா, முன்னமே செய்த வினை இப்பொழுது மூண்டதுவோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட்டினத்தார் சொல்றது போல. அப்ப நீ இருந்துதானே இருக்க, அப்ப இருந்து செயல் தானே பண்ணி இருக்கிற. அதனால அந்த பலன் இப்போ இருக்கணும், நீ அனுபவிச்சுட்டு இருக்க இல்லையா, அது உனக்கு தெரியுதா இல்லையா? ஆகவே நேற்றும் இருந்தாய், முன்பும் இருந்தாய், இன்றும் இப்பொழுது இருக்கின்றாய், நாளையும் நீ இருப்பாய். இடையில் என்ன தூக்கம் தான் இடைவேளைன்னு சொல்றேன். இடைவேளை. நேற்று இருந்தேன், இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா, தூங்கி எந்திரிக்கிறேன், மறுபடியும். அது போலவே இந்த ஜென்மத்தில் செய்யும் செயல்களுக்காக என்ன பண்ண போற, அடுத்து நீ செயல்களுடைய விளைவு என்ன, நரகமோ சொர்க்கமோ தெரியாது. நீ செய்த செயல்களுடைய விளைவு புண்ணியமா இருந்தா சொர்க்கம், பாவமா இருந்தா நரகம். அப்படி அனுபவிப்பதற்கு மேல் ஜென்மம் எடுக்க போகிறாய் இல்லையா? இது நம்முடைய ஆழ்ந்த ஒரு எல்லா சமயங்களிலும் விட, எல்லா சமயம்னா என்ன, இந்த தேசத்துல வேதத்தை ஒட்டி எழுந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய நமக்கு இந்த மறுபிறவி கொள்கையில் நமக்கு நன்கு நம்பிக்கை இருக்கு. அது உண்மையும் கூட, அறிவுபூர்வமா சிந்தனை பண்ணாலும் கூட. அப்படி இல்லைன்னா ஒரு ஜீவன் இப்பதான் புதுசா வருதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஜீவனுக்கு ஒருவன் நல்லதையும் ஒரு துன்பத்தை அனுபவிக்க காரணம் என்னவா இருக்க முடியும்? இல்லை இது கடவுள் படைச்சாருன்னா, அப்போ கடவுள் பாரபட்சம் உள்ளவர், வேண்டுதல் வேண்டாம இல்லான்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு, ஒருத்தர் அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம குழு வச்சுட்டு என்ன பண்றோம், அவர்கள் செய்தது தான் நன்றும் தீதும் பிறர் தரவார, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை விஷயங்கள். அதை பேஸ் பண்ணி இங்க சொல்றார், இந்த ஜென்மத்தில் செய்யும் செயல்களுக்காக சொர்க்க நரக போகங்களை அனுபவிக்க மேல் ஜென்மம் எடுக்க போகின்றாய். உண்மை தானே? நாம சொல்லுவோம் சில நேரத்துல, போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கோம்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாருமே. ஆதலால் நீ எதிர்காலத்திலும் உண்டளவு, நீ எதிர்காலத்தில் இருக்கின்றவன் தானே. அப்படி இருந்தாயா இல்லையான்னா, முந்தைய இருந்தேன், இப்போ இருக்கேன், பின்னாலே இருக்க போறேன். இந்த உடல் இல்லைன்னா என்ன பண்ண போறேன் நானு? இவ்வாறு நீ யாதனா சரீரம், மானிட சரீரம் இவற்றை மாறி மாறி எடுத்தாலும் தேகங்கள் அழிகின்றனவே அன்றி நீயாகிய ஆன்மா அழிவதில்லை. ஆதலால் நீ சத்தாகும், நீ என்றும் இருப்பவனே. ரொம்ப எளிய விஷயத்தை வச்சு அழகா சொல்ற. உனக்கு ஜென்மம் இருக்கின்றது எனும் பொழுது நீ இல்லை என்று சொல்ல முடியாது, நீ இருப்பவனே. சத்தென்பது ஒக்கும் மகனே, பாடல்ல சொல்றார் அழகா. கடந்த காலத்திலும் நீ இருந்தாய், இப்பவும் இருக்கிறாய், அடுத்த ஜென்மத்திலேயும் நீ இருப்பாய். சரீரம் அழிகின்றது, நீ சத் அழிவதில்லை. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா. கீதையில் இந்த உடலில் பருவங்கள் மாறினாலும் நான் மாறாதவனே. சரீரம் அழிகின்றது, அதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆன்மா நீ அழியாதவன், என்றும் இருப்பவனே. ஒரு உதாரணம், தூக்கத்துல நீ இருக்கிறியா இல்லையா? தூக்கத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறேன். ஆனால் அந்த இருத்தலை தூக்கத்தில் நீ உணர முடியுமா? தூக்கத்துல தெரியுதா? முடியாது. எழுந்த பின் ஜாகிரத அவஸ்தையில் தான் நாம் உணர்கின்றோம், அப்பதான் சொல்ல முடியும். அங்க நித்ரா விருத்தி நினைவு வருகின்றது நம்ம சொல்றோம்.
ஆகவே அதுபோல நீ சத்து தான்பா, இருப்பவன் தான். உறக்கத்தில் உனக்கு தெரியலனாலும் நீ இருப்பவன் தான். உண்மைதானே? இல்லை சாமி சொல்ல முடியுமா? இருப்பவன். சுழித்தில் எப்படி இருக்க? ஆழ்ந்த உறக்கத்துல நீ கேவல சத்தாக மட்டும் இருக்கின்றாய். ஆனா எனக்கு தெரியல, சுழித்தில இந்த உடல் மனதோடு எனக்கு தொடர்பு இல்லை. அப்ப நான் என்னவா இருக்கேன்? எப்படி இருக்கேன்? கேவல சத்தா இருக்கேன்னு சொல்றார். புரிய வைக்கிறது முயற்சி பண்றார். ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருக்கிறேனா இல்லையா? இருக்கிறேன். அது எனக்கு தெரியுதா இல்லையா? தெரியல. ஆனா நீ அப்ப என்னவா இருக்க? இந்த உடல் மனதோடு தொடர்பு இல்லை, நீ இருக்கிற. ஆகவே அப்ப என்னவா இருக்கன்னா கேவல சத்துன்னா தமிழ் கேவலம் இல்லை, ஒன்லின்னு அர்த்தம். சத்தாக மட்டுமே இருக்கிற, உன்னோட எதுவுமே அட்டாச் ஆகல. அட்டாச் ஆகல. எளிமையான விஷயம்தான். ஆகையினால நீ உண்மையில் இல்லாதவன் இல்லை, அசத்தில்லைன்னு சொல்ற. நீ இருப்பவனே. ஆனால் சொப்பனம் ஜாகிரத்தில் என்ன பண்ற? கேவல சத்தா இல்லை, நீ வெறும் சத் மாத்திரமா இல்லை, மனம் உடலுடன் சேர்ந்து விட்டு. அதனால்தான் அனுபவங்கள் வரும். அவ்யவஹிதமாக ஆகிவிட்டது ஒரு வார்த்தை சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிரிக்க முடியாமல் ஆகிவிட்டது, பிரிக்க முடியாமல் சேர்ந்துள்ளது. இது ஜாகிரத்தில் சொப்பனத்தில் உடல் மனதோடு சேர்ந்ததுனால இன்டிமேட்லி அசோசியேட்டட் சொல்றாங்க. தங்கம் நகை வேறானாலும் கூட நகையை பிரிக்க முடியுமா? நகையை பிரிக்க முடியுமா? தங்கத்துடன் சேர்ந்துதான் தெரிந்து கொண்டுள்ளது, சேர்ந்துதான் தெரிந்து கொண்டிருக்கும். ஆகவே சுழுத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் அத்வைதத்தை புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் பாட்டுக்கு அப்பாற்பட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். சுழுத்தியில அத்வைதத்தை புரிஞ்சிக்க முடியாது. நான் கேவல சத்தா இருக்கேன்றத ஆழ்ந்த உறக்கத்துல புரிஞ்சிக்க முடியுமா? நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. தெரியலன்றதும் தெரியல, முடிச்ச பிற்பாடு தான் தெரியுது. அப்போ அங்க புரிந்து கொள்ள மனம் புத்தி எதுவுமே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒடுங்கி உள்ளது. ஜாகிரத அவஸ்தையில் தான் அங்க ரொம்ப அழகப்பட்ட துவைதத்தில் தான் அத்வைதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜாகிரத அவஸ்தை துவைதம் தானே, கேவல சத்தா இல்லையே, உடல் மனம் சேர்ந்து இருக்கு. ஆகையினால் அத்வைதத்தை துவைத அனுபவத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜென்மாந்திரம் செய்த வினைகள் உடல் தரும் சொல்லி சொன்னா, செல்காலம் இவன் உண்டலோ, கடந்த காலத்தில் இவன் இருந்திருக்கான் இல்லையா? அதனால்தான் சொல்லுவாங்க இந்த உடல் ஏதோ பை ஆக்சிடென்டா கிடைக்கல, இது இன்சிடென்ட்னு சொல்றார். புரியுதா பாருங்க? ஏதோ கிடைச்சிருச்சு அப்படி இல்லை, இது நமக்கு நன்கு வழங்கப்பட்டுள்ளது, நம்மால் பெறப்பட்டது. இது இன்சிடென்ட் தான், பை ஆக்சிடென்ட் இல்லை, கர்மாவினால் கிடைத்தது. ஆகவே இவனை எப்படி இல்லாதவன் என்று சொல்ல முடியும்? உண்டலோ சொல்லி சொன்ன இருந்தனன் என்று பொருள். இளைஞர் முதல் எல்லா பருவங்களும் மாறுது. நான் மாறினேன், சொல்றோம் இல்லையா? நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எப்போ சொல்றோம்? 70 வயசுல சொல்றோம். எவ்வளோ காலம் மாறி இருக்கு, எவ்வளோ பருவங்கள் மாறி இருக்கு, எவ்வளோ அனுபவங்கள் மாறி இருக்கு. ஆனா நமக்கு என்ன ஆகுது? சொல்றோம் இல்லையா? நான் மாறினேன். அந்த மாறின அனுபவங்களை எல்லாம், மாறின பருவங்கள், உடல் மாறி இருக்கு, மனதில் பக்குவங்கள் வந்திருக்கு, அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? நான் அப்படி சொல்கிறேன் இல்லையா? 10 வயசில் எங்கள் ஊரில், 25 வயசில் அந்த பக்கத்தில் ஒரு காலேஜில், அப்புறம் 35-40 வயசு எங்கள் அலுவலகத்தில் சொல்கிறோமா இல்லையா? அந்த நான் மாறின நான் இல்லையே. ஆகவே அவனை இல்லாதவன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இருந்தேன், இப்போ இருந்தேன்.
சரி, இறந்து போன பிற்பாடு இல்லாத இருப்பேன்னா, இந்த உடலோடு இல்லாத இருக்கலாம், ஆனால் நான் இருக்கிறேன். இருந்தவனே, இருப்பவனே, இருக்க போகின்றவனே. ஆக கர்ம அனுபவம் என்னவா? சொர்க்கம் நரகம் எனில், கர்ம வினை இருக்கு, அது நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் கொடுக்கும் சொல்லி சொன்னா, வருகின்ற காலத்தும் வரப்போற காலம் தானே சொர்க்க நரகம் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம், அதுவும் இருக்கு, அனுபவிக்கிறோம், அது விஷயம் வேற. ஆனால் சொர்க்க நரகம் என்பது என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்? இறந்த பிற்பாடு நாம் அனுபவிப்பது சொல்லியிருக்கு. அப்போ அப்படி அனுபவிக்க சொல்றது அப்பவும் இருக்கிறான் இல்லையா? உண்டு. ஆக கர்மத்துக்கு பலன் சொர்க்க நரகாதி பலன் உண்டு எனும் பொழுது, வருகின்ற காலத்து ஃபியூச்சர்ல இவன் இருக்கிறவன் தானே, இவன் இருப்பவனே. நத்வேவாகம் ஜாத்தும் நாசம், 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். அப்புறம் 16வது ஸ்லோகம், நாசத்தே வித்யத்தே பாவக ந பாவோ. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்லோகங்கள். அடுத்து இந்த சத்பத பிரயோகம், சத்து என்ற வார்த்தையை தானே விளக்கிட்டிருக்காரு. இப்போ நான் இருப்பவனே, சத்பத பிரயோகம் ஏன் இங்கு உபயோகப்படுத்துகின்றது? ரொம்ப அழகா சொல்றார். மற்ற இடத்துல நம்ம பார்த்திருக்கோமோ இல்லை தெரியல, இங்க ரொம்ப அழகா வருது. சர்வகத சூச்சனார்த்தம் சொல்லிடுறார். இந்த சத்தென்ற இருப்பாக இருக்கின்ற நான் எங்கும் நிறைந்துள்ளவன், இது ஒரு அர்த்தமா? சத்து எங்கும் நிறைந்துள்ளது என்பது ஒரு அர்த்தம். அதைவிட முக்கியம் சத்பத பிரயோஜனம் என்னன்னா, பிரயோகம் ஆத்மா அசத் இது அஜ்ஞான நிவர்த்தி அர்த்தம் சொல்றார். எல்லாருக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கான், நான் இல்லாதவன், இல்லாமல் போக போகின்றவன் அப்படின்ற எண்ணம் இருக்கு. நம்ம அப்படிதானே சொல்றோம். அப்ப நான் இல்லைன்னா கூட பார்த்துக்கப்பா சொல்றோமா இல்லையா? நான் இல்லாத போயிடுவேன், இருந்தாட பேரகிட்ட பையகிட்ட சொல்றோம், நான் இல்லை நாடெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் செய்யும் சொல்றோமா இல்லையா? அவன் பார்த்துக்கிறானா இல்லையோ, அவன் பார்த்துக்கிறான், நாம பார்க்க போறோமா இல்லை? இல்லை. ஆனா சொல்றோம் நாம, இப்ப நான் இல்லாத போயிடுவோம்ப்பா இல்லையா, இல்லைன்னா கூட நீ பார்த்துக்கோ. இந்த அபிப்பிராயம் நம்ம இடத்துல இருக்கா? ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இருந்தேன், செத்த பிறகு நான் இல்லாமல் போய்விடுவேன். ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இருந்தேன் என்பது பிராக் அபாவக, சம்ஸ்கிருத வார்த்தை. செத்த பிறகு நான் இல்லாமல் போய்விடுவேன், அது பிரத்வம்ச அபாவக அப்படி சொல்லி வார்த்தைகள். நான் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுவோம்ப்பா. சரீரத்துக்கு வேண்டுமானால் பிராக் அபாவம் இல்லாமல் போறது இருக்கலாம். ஆனா ஞானம் வந்த பிறகு, மோட்சம் வந்த பிறகு சரீரம் பிறவியே இல்லாமல் போக போகின்றது. இந்த உடலுக்குன்னா இல்லாமல் போகிறது வரலாம், ஆனால் எப்பவும் சத்தாக இருக்கக்கூடிய ஆத்மா இல்லாமல் போக போவதே இல்லை. சத்பத பிரயோகம் அதுக்காக தான் சொல்றாங்கன்ற. சத்பதத்துல இது புரிஞ்சுக்கணும். நான் சத்தாக இருக்கேன்னு சொல்லி சொன்னா, சத்தாகிய நான் சத்து மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம், அது வேற இருக்கு. சத்து ஊசி, சத்து மாத்திரன்றாங்க. சத்தாகிய நான் சதா இருக்கக்கூடியது அப்படின்னு, ஆத்மா சதா இருக்கக்கூடியது. ஆக வரக்கூடிய காலத்தில் ஆத்மா இருக்கிறது. ஆகவே சத்பதம் எதற்கு பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது சொல்லி சொன்னா, ஆத்மா நித்தியம் என்பதை நிரூபிக்க, நிரூபணார்த்தம் சத்பத பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது சொல்றார். ஆத்மா நித்தியம் எப்பொழுதும் இருப்பது என்பதை நமக்கு நிரூபிக்க சத்பத பிரயோகம். அடுத்து சித்பத பிரயோகம் அதற்கு அடுத்து இங்கே சொல்லிடுறார். ஆத்மா ஜடம் அல்ல என்பதை புரிய வைப்பதற்கு. அது எப்படி சாமி சொல்ல முடியும்னா, யாருன்னா நம்மளை பார்த்து நீ ஜடமான்னு சொல்லி சொன்ன என்ன ஆகுறது? கோபம் வருதா இல்லையா? அதுவே சொல்றது நான் ஜடம் இல்லை. சித்பத பிரயோகம் எதற்கு என்றால், ஆத்மா ஜடம் அல்ல என்பதை புரிய வைக்க.
அடுத்து மூன்றாவது ஆனந்த பத பிரயோகம் எதற்கு? ஆத்மா எப்பவும் ஆனந்த சொரூபம் என்பதை விளங்க வைக்க, புரிய வைக்க. ரொம்ப நல்லா தான் சொல்றாரு பிரிச்சு. ஆக இந்த ஆத்மாவை அறிவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பதை புரிய வைக்க ஆனந்த பத பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது. அல்லது புருஷார்த்த சித்தியர்த்தம் சத்து சித்து ஆனந்த பத பிரயோக. வேறு ஒரு கோணத்துல இதை பார்க்கலாம். என்ன? நீ துக்கி இல்லையா, துக்க வடிவினன் அல்ல. ஆனா என்னுடைய மனசுல அப்படி இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு. இப்ப துக்கம் இல்லைனாடு ஏதோ பழச நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட எப்ப பார்த்தாலும் ஏதோ மனசுல ஒரு அழுத்தம், ஒரு துக்கம், துயரம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்றது? இது உங்க மனதனுடைய தன்மை, உங்களுடைய இயல்பு அது இல்லை. நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஏங்க உங்க நேச்சர் அது இல்லையே, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க இல்லையா? ஆகையினால நீ ஆனந்த வடிவம், துக்க வடிவம் இல்லை. அது சொல்றது நீ ஆனந்த, நீ துக்கி அல்லது துக்க வடிவன் அல்ல, நீ ஆனந்த சொரூபம். அதை புரிய வைக்கவே ஆனந்த பத சப்தம் சொல்றார். நல்ல அழகா இருக்கு. நான் ஆத்மா நித்தியன் என்பதை புரிய வைக்க சத்பத பிரயோகம் அகம் நித்யக. அடுத்து நாகம் ஜட, ஆத்மாவாகிய நான் ஜடமல்ல என்பதை புரிய வைக்க சித்பத பிரயோகம். நான் துக்கி அல்ல என்பதை புரிய வைக்க ஆனந்த பத பிரயோகம். இது சூத்திரம் போலே மனசுல வச்சுக்கணும். அனர்த ஜட துக்க நிவர்த்தி அர்த்தம் சச்சிதானந்த பத அர்த்தம் நமக்கு காட்டப்படுகின்றது, விளக்கப்படுகின்றது. சரி, இந்த சச்சிதானந்த பத விளக்கத்துக்கு பிரமாணம் எங்க இருக்கு? தைத்திரிய உபநிஷத்து போற. அங்க பிரம்மானந்தவல்லி முதல் அணுவாக்கம் 3வது வாக்கியம். முதல் அணுவாக்கம் 3வது வாக்கியம். 2வது அத்தியாயம் முதல் அணுவாக்கம் 3வது வாக்கியம். தைத்திரிய உபநிஷத்து புஸ்தகம் இருந்தா பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உபநிஷத்து. நம்ம ஒரு குரு பூஜையிலும் தைத்திரிய உபநிஷத் பாராயணம் பண்ணோம். அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அது சூத்திர வாக்கியம் போல பார்க்கணும். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதம் நிகிதம் குகாயாம் பரம் யோமம். சூத்திர வாக்கியம். சச்சிதானந்தம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? சிஷ்யனுடைய கேள்வி அதுதானே. அங்கே அதே தான். பிரம்மவிதா ஆப்னோதி பரம், இது சூத்திர வாக்கியம். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகிறான், அல்லது பிரம்மமாகிறான், பிரம்மத்தை அறிகிறான். அறிவதே ஆவர். கேள்வி என்ன? பிரம்மம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி. பதில் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மவிதா ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிவான் பிரம்மமாகிறான். அப்படின்னா பிரம்மம்னா என்ன? சிம்பிள் கேள்விதான். பெரிய விளக்கம் நாம அங்க பார்த்துருக்கோம். இருந்தாலும் இங்க சரி, அப்பனா பிரம்மம்னா என்ன? சுருக்கமான பதில் சத்தியம் ஞானம் அனந்தம். எது சத்தாகும், எது சித்தாகும், எது அனந்தமாகும் இருக்கின்றது, அதுக்கு பேர் தாம்பா பிரம்மம். அதுதான் சச்சிதான். அந்த விளக்கம் தானே பார்க்கிறோம். மறுபடியும் கேள்வி என்ன? அதை அறிதல் எப்படி? அது எப்படி அறிவது? பதில் என்ன தெரியுங்களா? யோ வேதம் நிகிதம் குகாயாம் பரம் யோமன். எவன் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்கின்றானோ, அல்லது புரிந்து கொள்வதே அதை அறிதல். அறிதல்னா என்ன? அந்த பிரம்மமாகவே சச்சிதானந்தமாக நான் இருக்கேன் என்று புரிந்து கொள்வதுதான். அந்த பிரம்மத்தை, மோட்சத்தை அடைதல், அறிதல் தான் இங்கு யோவேதம் நிகிதம் உன் மனதிலே புரிந்து. பரம் ஆப்னோதி அப்படின்னு அர்த்தம் என்ன?
பரமாத்மா தான் பரத்தை அடைதல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம் பரமாத்மா அடைதல், பரத்தை அடைதல். அந்த பரத்தை அடைதல் என்றால் என்ன பொருள்? அடுத்த கேள்வி. சிம்பிளா பார்க்கலாம். அப்படி அடைதல்னா அவனுக்கு என்ன கிடைக்கின்றத, அடைதல் என்றால் என்னன்றத பலனை சொல்லியே விளக்கிடுறார் பாருங்களேன். சோஷ்ணுதே காமான் சர்வான் சக, உபனிஷத் வாக்கியங்கள். அப்படி அந்த பரத்தை அவன் ஒரு அடைந்திருந்தால் அவனுக்கு எதையுமே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையே வர்றதில்லையா? அவன் மனசுல எந்த ஆசையும் வர்றதே இல்லை. எதையாவது அனுபவிக்க அவன் ஆசையே வர்றது. இந்த உண்மையை அறிந்தவுடன் ஆசை அடியோடு நீங்குகின்றது. ஆசை அடியோடு நீங்குகின்றது. அப்ப ஆசை அடியோடு நீங்கி இருப்பதுதான் பரத்தை அறிந்ததனுடைய வெளிப்பாடு. இந்த உண்மையை அறிந்தவுடன் ஆசை அடியோடு நீங்குகிறது. தாய்மன்னர் சொல்ற பாருங்க, ஆசை நிகழத்தினை நிர்தூளி பட உதறி ஆங்கார முளையேற்றி அத்துவித மதமாறும் மாறாக அங்கையில் விழாழிவர் தேசுபர நீ வைத்த சின்முத்திராங்குச செங்கை குளை அடக்கி வாசமுறும் சச்சார் மீது என்னை நீ ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய். சொல்றாரு, யானை எப்படி தகர்க்குதோ அதுபோல நீ என்னுடைய எல்லாருக்கும் தகர்த்து விட்டார். ஆசை அடியோடு நீங்குவது, அதுக்கு பேர் என்ன? முக்தி. முக்தின்னா என்ன? நோ டென்ஷன், நோ டெம்டேஷன், நோ டிசையர், நோ அட்டாச்மெண்ட். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே? நல்லா மனசுல வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து உண்மையிலே பாருங்களேன், அப்படிலாம் அட்டாச்மெண்ட் இல்லாத, டென்ஷன் இல்லாத இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே இந்த உலகத்தை நன்கு அனுபவிப்பவர்கள். உண்மை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு படத்தை பார்க்குறோம், அதோட சேர்ந்து நம்ம பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதோட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சிரிப்போம், இல்லைன்னா அழுவோம் இல்லையா? இந்த உண்மையை அறிந்தவுடன் ஆசை அடியோடு நீங்குகின்றது. ஆசை அடியோடு நீங்குவதுதான் முக்தி. அதான் சொல்றார், நோ டெம்டேஷன், நோ டிசையர், நோ அட்டாச்மெண்ட். ஆசை பற்று எதையும் அவன் நுகர வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை அவனுக்கு. கிடைச்சா சரி, எது கிடைக்கிறதோ அதுல திருப்தி, எது கிடைக்கலையோ அதுலயும் திருப்தி. கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா டபுள் ஓகே. வந்தா சந்தோஷம், வரலையா ரொம்ப சந்தோஷம் சொல்லிடக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது, மனசுல நினைச்சு. வேதாந்தம் பாருங்களேன், நமக்கு எப்படி மனசை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆக சாஸ்திரமும் சொல்றது, குருவும் சொல்றார் என்ன? ஜீவனை பார்த்து நம்ம பார்த்தோம் தத்துவ விளக்கப்படத்தில், உடலிலே ஜீவனை பார்த்து ஓதுவாரே சொன்னார். அது போல குரு சொல்றார், ஜீவனை பார்த்து ஜீவ பிரம்ம ஸ்வரூப அடிப்படையில் நீ சச்சிதானந்தம், ஸ்வரூப அடிப்படையில் நீ சச்சிதானந்தம், உடல் அடிப்படையில் நீ வேறுதான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடலை தனியா வைத்துக்கொண்டு இதை சத்தியமாக நினைத்து கொண்டு நானும் அவரும் ஒண்ணு அப்படி சொல்லலை. ஸ்வரூப திருஷ்டியில், ஆத்ம திருஷ்டியில், தூய இருப்பு, தூய உணர்வு, தூய இன்பம், அதன் அடிப்படையில் நீயும் அந்த பிரம்மமும் ஏகமேவ அத்விதீயம். அத்வைதம் சொல்லி சொன்னா ஒன்றா இருக்கும் தன்மை, அதுதான் ஒன்றா இருக்கும் தன்மை. ஆக ஜீவனை பார்த்து ஜீவ பிரம்ம ஸ்வரூப அடிப்படையில் சச்சிதானந்தம் என்று சாஸ்திரமும் சொல்றது, குருவும் சொல்றாரு. கேட்கிறாரு இல்லையா? அதுக்கு உதாரணம் பாருங்க. அலையும் கடலும்
நீரில் கற்பிக்கப்பட்டது. உண்மைதானே? அலை என்பது கடல் என்ற வார்த்தை எடுத்துட்டாரு. ரெண்டுத்து பொதுவாக என்ன இருக்கு? நீர் தான் இருக்கின்றது. சிறிய கடல், பெரிய கடல். அங்க என்ன இருக்கு? சிறிய பெரிய எடுத்துட்டா கடல் என்பதற்கு அங்க என்ன இருக்குன்னா ஜலம் தான் இருக்கு. நீரை நீக்கிட்டா கடல் வருமா? ஆக அலையும் கடலும் நீரில் கற்பிக்கப்பட்டது. அதுபோல ஜீவனும் ஈஸ்வரனும் சச்சிதானந்தம் எனும் அடிப்படையில் பிரம்மனில் கற்பிக்கப்பட்ட சப்தங்களே. பிரம்மனும் ஜீவனும் ஈஸ்வரனும் அந்த பிரம்மனில் கற்பிக்கப்பட்ட சப்தங்களே. பாச்சாரம்பம், நாமதேயம். அலை எனும் சொல், கடல் எனும் சொல் பொருளற்றது. அலை என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் பொருளற்றது. நீர் ஒன்றுதான் பொருளுடையது. நீர் ஒன்றுதான் பொருளுடையது. அலைக்கு தனியா இருப்பில்லை, கடலுக்கும் தனியா இருப்பில்லை. அங்க நீருக்கு தான் இருப்பு இருக்கு. அப்ப அலை என்று சொல்லும் கடல் என்று சொல்லும் பொருளற்றது. நீர் ஒன்றுதான், அந்த வார்த்தைக்கு தான் பொருள். அதுபோல ஜீவன் என்ற சொல், ஈஸ்வரன் என்ற சொல் பொருளற்றது. பிரம்மமே பொருள் உள்ள சொல். இந்த வார்த்தை மறுபடியும் ஞாபகம். அதுக்காக ஆட்டு எப்போ முடிஞ்சிடுச்சு, இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னு பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆக யாருக்கு அனந்த சத்தியமாகும், அனந்த ஞானமாகும், ஆனந்தமாகும் உள்ள ஆத்மா தன்னுடைய சொரூபமாக எவன் தன்னை புரிந்து கொள்கின்றானோ அவனுக்கு ஆசைகள் அடியோடு நீங்கி விடுகின்றது. சோஷ்ணுதே சர்வான் காமான் சக விபச்சிதா பிரம்மனா. எந்த விவேகியான ஒருவன் பிரம்மன் வேறு நான் வேறு இல்லை என்று தன்னை இணைத்து புரிந்து கொண்டு மோட்சத்தை அடைகின்றான். இந்த விவேகி தான் இதை அடைகின்றான். ஆக சச்சிதானந்தத்துக்கு பிரமாணம் என்னன்னா தைத்திரிய பிரம்மானந்தவள்ளி 2வது அத்தியாயம் 1 அணுவாக்கம் 3வது வாக்கியம். தைத்திரோபனிஷத் புஸ்தகம் இருக்குன்னா பாருங்க. ராமகிருஷ்ண மடத்தில் கூட அழகாக உபனிஷத் புஸ்தகம் போட்டிருக்காங்க. நான் கூட எடுக்கும்பொழுது புஸ்தகம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆகவே நீ முன்பும் இருந்திருக்கிறாய். அந்த கர்மாவால் இப்பொழுது பிறவி, இந்த ஜென்ம செயலால் வரும் வினைகளினால் பிறகும் என்ன பிறவி தரும் என்று இப்ப சொல்ல முடியாது. ஆகவே நாம் என்ன எப்பொழுதும் இருப்பவர்களே. நான் இல்லாம போயிடுவோம் அப்படி இல்லை, நான் முன்ன இல்லை அப்படியும் இல்லை. நாம் எப்பொழுதும் இருப்பவர்களே. இந்த உடலோடு இல்லை, ஆனால் சொரூபமா. ஆக உன்மாத யாதனா உடல். இங்க யாதனா உடல்னா காற்று உடல் அப்படிதான் சொல்றாங்க. நார்மலாக ஒரு இறக்கும் பொழுது அந்த ஜீவன் இந்த உடலை விட்டு போவதற்கு முன்பாகவே அது ஒரு சரீரத்தை உருவாக்கி வைப்பான். அதற்கு யாதனா சரீரம் சொல்றாங்க. அந்த சரீரத்தோடு தான் என்ன பண்றோமா இந்த பித்ரு உலகம் அந்த உலகம் சொல்ற பாருங்க, அங்கெல்லாம் போயிட்டு போறது. 2வது பிசாசு சரீரத்துக்கு யாதனா சரீரம் சொல்றாங்க. இந்த உடல்னா அது பேர் யாதனா சரீரம், காட்டு சரீரம். அதுக்காக பிசாசுலாம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. நம்மளோட ஒரு பிசாசு வரணும். நம்மளை பார்த்து அதெல்லாம் பயந்துட்டு ஓடிடும். ஆக யாதனா சரீரம். ஒரு வீட்டை காலி பண்ணும்போது என்ன பண்றோம், இன்னொரு வீட்டை பார்த்து இல்லையா விலைக்கு வாங்குறோம், அல்லது அப்படி ஒத்திக்கு எடுக்கிறோம், சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றோம், நாள் குறிச்சிட்டு பால் காய்ச்சிட்டு இங்க இருந்து அங்க போறோம். அதே போலதான் இதெல்லாம் கருட புராணத்தில் நிறைய விளக்கமா சொல்லியிருக்கு. அதெல்லாம் இறந்த பிற்பாடு படிக்கிறது சொல்ல, இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்த சொல்லாதுங்க இருக்குன்னு சொல்றேன். ஒருவர் இறந்த பிறகு செய்யும் 10 நாள் காரியங்கள் இருக்கு. அந்த உடலுக்கு இந்த இறந்து விட்ட பிற்பாடு வெளியேறிய இந்த சரீரம் யாதனா சரீரம் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு உடல் உறுப்பு வளர்கிறதா இருக்கு.
11வது நாள் சபிண்டீகரணம் அப்படி சொல்லுவாங்க. போது முழுமையாக வளர்ந்து அது என்ன பண்ணுவாங்க, அது சேர்ப்பாங்க. அதில் ஃப்ரீயெல்லாம் பார்த்துட்டுங்க தெரியும், சேர்த்து பித்ருலோகத்தை பித்ருவோட சேர்த்து விடுவார். அது வரையில் இது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இறந்தா இப்பவே பால் உனக்கு கரைச்சிட்டு முடிஞ்சு போச்சு. நீரில் மூழ்கி நினைப்பு போயிருந்தார். அந்த காலத்தில் தான் 11 நாள், 13 நாள், 16 நாள், 15 நாள் எல்லாம் பண்ண 30 நாள் இருக்கும், அப்புறம் 1 வருஷம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சதுன்னா, ஒருவேளை பெரிய யோகிகள் அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் சாஸ்திர வார்த்தைகள். அதில் நமக்கு ஸ்ரத்தை இருக்கு. அதை பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? பொய்ன்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்ன? ஆக இந்த யாதனா சரீரம் என்பதில் நிறைய வேற்றுமைகள் இருக்கு. அவாந்திர பேதம் சொல்றாங்க. அது சிறு சிறு வேற்றுமையான பேதங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். பொதுவாக யாதனா சரீரம் என்பது டெம்பரரி சரீரம், தற்காலிகமான ஒரு சரீரம். ஒரு உடல் சென்று அடுத்த உடல் வரும் வரை உள்ள ஒரு உடல் ஞாபகம் வச்சுங்க. இல்லை, இது இந்த ஒரு உடல் இருந்து போச்சுன்னா அடுத்த உடல் எடுக்க வரைக்கும் அது என்னவா பண்ணிட்டு இருக்குன்னா அது ஒரு சரீரத்தில் இருக்கு. அது பார்த்து யாதனா சரீரம் முடிஞ்சு போச்சு. அந்த உடல் தான் நாம் சொர்க்காதி லோகங்களுக்கு அந்த உடலோடு தான் அந்த உடல் தான் செல்லுமா. அந்த சரீரத்துல எப்படி இருக்குமா, குழப்பமா இருக்குமா, தெளிவா தெரியாது. அது கடவுள் உடல் தேவ சரீரம், மனுட உடல் மனுஷ சரீரம், மாறி மாறி இருப்பவன், மாறி மாறி அழியும், வேறு வேறு உண்டாகி நசிக்கும். 14வது அத்தியாயத்தில் ஊர்தோ கச்சந்தி சத்வஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக, மத்திய திஷ்டந்தி ராஜசாக அப்படிலாம் பார்த்திருக்கோம். ஆக தன்மாய உடல் கெடினும் இந்த உடல் அழியினும் இவன் இருப்பது கொண்டு இவன் விடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டுள்ளான். இவன் விடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டுள்ளான். முந்தைய இருந்திருக்கேன், இப்போ இருக்கேன், அடுத்த பிறவிலும். சத்தென்பது ஒக்கும் மகனே, பயணங்கள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை, பயணங்களும் முடிவதில்லை. ஆகவே மகனே, சிஷ்யா, சத்தென்று சொல்வது யாவருக்கும் சம்மதமா பொருந்தும் சொல்ற. கர்மாவை ஒத்துக்கொள்ளும் பொழுது சத்து என்பதை ஒத்துக்கணும்னு சொல்றார். கர்மாவை ஒத்துக்கிறதே சத்தினுடைய இருப்பை ஒத்துக்கிறது அர்த்தம் சொல்றார். நல்ல அழகான கருத்து. இதெல்லாம் ரொம்ப நல்ல புத்திக்கு விஷயங்களை கொடுக்குறார். கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னா அது சத்துப்பா இருக்கு. சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி எங்க சொல்லியிருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லி. சத்துதான் இருந்தது சௌமிய சிஷ்யா. சில நேரங்கள்ல இந்த சுருதி வாக்கியங்கள் சிலதுக்கெல்லாம் நமக்கு முரண்பாடு வரும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரியவங்க நிறைய மற்ற இடங்கள்லாம் விஷயங்கள் வச்சிருக்காங்க. முரண்பாடுகளை நீக்கி புரிந்து கொள்வது, சூத்திர வாக்கியங்கள், நியாய உபபிரம்ம ஹித ஸ்ருதி சொல்லுவாங்க. நமக்கு ஹிதமாக சொல்லக்கூடிய சரியாக சொல்லக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கருத்துக்கள் இதைதான் சொல்லுகின்றது என்று சொல்வது, அதெல்லாம் சாஸ்திரத்துல பெரிய கையாண்டிருக்காங்க. ஆக இந்த பாடல்கள் திரண்ட கருத்து என்னன்னா, முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பலத்தினாலே நீ இப்பொழுது இந்த பிறவியை எடுத்துள்ளாய். பூர்வ ஜென்மத்தில் செய்த பிராரப்த பலன்களை அனுபவிக்கின்றாய் எனில் சென்ற காலத்தில் நீ உண்டு என்று தெரிகிறதா இல்லையா? தெரிகிறதா இல்லையா? ஆமா. அவ்வாறு இந்த பிறவியில் செய்யும் கர்மங்களுக்காக சொர்க்க நரக போகங்களை அனுபவிக்க மேல் ஜென்மங்களை எடுக்க போகிறார் இல்லையா? ஆதலால் நீ எதிர்காலத்திலும் நீ உண்டு இல்லையா? உண்டல்ல,
இவ்வாறு நீ யாதனா சரீரம் மானிட சரீரம் இவற்றை மாறி மாறி எடுத்தாலும் அந்த தேகங்கள் அழிகின்றனவே அன்றி நீயாகி ஆத்மா அழிவதில்லை. ஆதலால் நீ என்றும் உள்ள சித்தாவா. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. பாடலை பார்த்தா நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதுதான்னா, இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அடுத்து 114வது செய்யுள் முற்பாதியில் சித் அனுபவம் சொல்லி பிற்பாதி முதல் 7 செய்யுள்கள் 121வது செய்யுள் வரை ஆனந்த அனுபவம் எடுத்து கூறுகின்றார், வகுத்து கூறுகின்றார். இருளாக மூடும் சுழுத்தியில் ராத்திரியில் இரவி சுடர் அற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரிய மதனாய் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தம் ஆமைந்தனே. இருளாக மூடும் சுழுத்தியில் ராத்திரியில் இரவி சுடரற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரிய மதனாய் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தம் ஆமைந்தனே. சாமி, நான் சச்சிதானந்த சுரூபம் என்று புரிந்து கொள்வது எப்படி? நீ முன்னே இருந்திருக்க, பின்னும் இருப்பாய் என்று பார்த்தால் நீ அசத் இல்லாதவன் என்று எப்படி சொல்ல முடியும்? இருப்பவனே, இது குரு சொன்னான். நீ சாஸ்திரத்தை நம்புறியான்னு கேட்ட. ஆமா சுவாமி. அப்படின்னா சரி. நீ தூக்கத்தை ஒத்துக்கிறியா? ஆமா சுவாமி, நல்லாவே தெரியுது. இப்போ விட்டா தூங்கிடுவேன். வகுப்பே அப்படிதான் இருக்கு. சாமி, வீட்டில் இருந்தால் கொஞ்சம் தூக்கம்லாம் வரல, இந்த கிளாஸுக்கு வந்தா ஆனந்தமா தூக்கம் வரும். 1 மணி நேரம் தூங்குறதுக்காக வரேன் சாமி. ரொம்ப நல்லது, அதுக்காவது பயன்படுது. நீ தூக்கத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. தூக்கத்தில் நீ இருப்பவனா இல்லாதவனா? என்ன சொல்லுவோம்? சந்தேகமே இல்லை. ஒத்துக்கிறியா? இல்லை. ஆமா, நான் இருக்கிறேன் சுவாமி. ஆனா உன்னுடைய சுழுத்தி அந்த தூக்கத்தில் உன்னை நீ உணராமல் இருக்கின்றாய், அது உண்மையா? ஆமா. ஆனால் இருக்கின்றாய் என்பது எப்படி ஒத்துக்கிற? கேள்வி பாரு. உனக்கு தெரியல, தூக்கத்தை ஒத்துக்கிற. தூக்கத்தில் இருப்போம்னா இல்லையா? நான் இருக்கிறேன் எப்படி ஒத்துக்கிடுறேன்? ஆனா ஒத்துக்க முடியறது இல்லையா உனக்கு? ஆமா. அப்போ அதை வச்சு சொல்றாரு, நீ செத்து போன பின்னும் நீ இருப்பவனே. உறங்குவது போல சாக்காடுவேன். உறங்குறது போல, தூங்கி எந்திருக்கிறது போல. நித்திய பிரளயம் சொல்லுவாங்க பாரு. நித்திரையாய்த்தானே நினைவு அயர்ந்தால் நித்தம் நித்தம் செத்த பிழைப்பானது எங்கள் செய்கை பராபரமே. தாய்ப்பார் சொல்றார். அன்றாடம் நித்தம் நித்தம் சித்த பிழைப்பானது. சாஸ்திரத்துல யாருக்குமே இல்லை, ஸ்ரத்தை இல்லாத ஆள் கூட இந்த கருத்தை என்ன பண்ணணும்? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாடலை பார்க்கலாம். இருளாக மூடும் சுழுத்தியில் ராத்திரியில் இரவி சுடர் அற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகும். சித்தை பற்றி இங்க மறுபடியும் சொல்றார். ஜாகிரத அவஸ்தையில அறிவும் தெரிகின்றது, அறியாமையும் தெரியுது. எனக்கு தெரியுதுன்றது தெரியுது,
எனக்கு அது தெரியலன்றதான் தெரியல. 62, 63 தத்துவ விளக்கப்படலாம். இது புரியணும்னா அந்த பாடலை நீங்க போய் பார்க்கலாம். இருளாக மூடும் சுழுத்தியில் மழை நிசி இருள் போல் யாதொரு விஷயமும் தோன்றாமல் போக மறைந்து நிற்கும் சுழுத்தியின் கண் சொல்றார். மழை, நடு இரவு, இருள், புறத்தில் உள்ள இருட்டு எப்படி விஷயங்களை தெளிவாக தெரிவிக்காதோ அது மாதிரி அகத்திலும் இருட்டு இருக்கா. எப்போ? சுழுத்தியில். தூக்கத்தில் அப்படிதான் இருக்கு. அதில் மருளாமல் மயங்காமல் இருளையும் பொருளையும், இருளையும் என்றால் அவித்தியாகி அஜ்ஞானமாகி இருளையும் பொருளையும், நான் அந்த வஸ்து சத்து இருக்கிறேன், ஆனா அங்க எனக்கு இருக்கிறேன் என்பது தெரியல, அந்த அஜ்ஞானம் இருக்கு. இந்த இரண்டிலும் மயங்கி போகாமல் இரவி சுடரற்ற பொழுது அதில் பிரதிபலித்து நிற்கும் ஆனந்தமாகிய பொருளையும் அறியாமையும் இருளையும், இரவி சுடரற்ற பொழுது சூரிய வெளிச்சம் இல்லை பிரகாசம், வேற சந்திர வெளிச்சமும் இல்லை, அந்த பிரகாசம் ஒழிந்த சமயத்தில் இரவில், அமாவாசை இருட்டுன்னு சொல்லி கற்கள்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல தான், இரவில் ராத்திரியில் இரவில் அதுல மயங்காமல் சொல்றாரு. என்ன மயங்காமல்? வெளியில இருள் இருக்கு, ஆனா நான் எப்படி இருக்கேன்? அந்த இருள் எனக்கு தெரியுது. ஜாக்கிரதையில் இருக்கோம், நம்மளை சுத்தி இருட்டா இருக்கு, அந்த இருட்டுல நாமும் இருக்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? எனக்குள்ள இருள் வந்துச்சா? கண்ணுக்கு தெரியல, ஆனா மனசுல நான் இருக்கிறேன், இருட்டை நல்லா பார்க்குறேன், பயந்துக்காம பார்க்க. சில பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அது விஷயம் வேற. இருட்டில் நாம் இருக்கிறோமா இல்லையா? விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது. இந்த உதாரணம் எதுக்கு சொல்றாருன்னா, உறங்கும் பொழுது மனம் உறங்கிக் கொண்டுள்ளது, ஆனால் நான் அல்லது ஆத்மா விழித்து கொண்டுள்ளது. கும்பு இருட்டுன்னு சொல்றாங்க பாருங்க, டயலாக்கா. ஒரே இருட்டு, விழிப்புல எனக்கு அந்த இருட்டு தெரியுது, நான் இருக்கிறேன், விழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுபோல ஆழ்ந்த உறக்கத்தில் நான் தூங்கி கொண்டுள்ளேன், மனம் ஒடுங்கி இருக்கின்றது, ஆனால் ஆத்மா விழித்து கொண்டிருக்கு. விழிப்புல நான் விழிச்சுக்கிட்டு இருக்கேன், இருள் வெளியில இருக்கு. அதே போல மனம் உறங்கிக் கொண்டுள்ளது, இருள், ஆனால் ஆத்மா நான் விழித்து கொண்டுள்ளேன். இரவில் உறங்கும் சுழுத்தியில் அஜ்ஞானமயமாக ஆனந்தமயமாக மயங்கி போகாமல் இருளாக மூடும் சுழுத்தியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை சித்தாகுமே. அங்க எந்த ஒன்று என்னை விழிப்பில் வைத்து கொண்டு நான் என்னை இருக்க வைத்ததோ, இருந்தேனோ, அதுதான்பா சித்து. இப்படிதான் விளக்க முடியும். சித்து சொல்லுங்க சாமின்னா இதை எடுத்து கொடுத்து இதுதான் சித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு, புரிய வைக்கிறார். அப்படி இருந்தால் ரொம்ப சுலபம் வச்சேன். நிறைய வாங்கி வாங்கி வச்சு வரவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துடலாம், இது சித்து வச்சுக்கோ. அப்படி இல்லை, அழகா சொல்றாங்க. பொருளை இருளாக மூடும் சுழுத்தியில் மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை சித்தாகுமே. இருளையும் மருளையும் தெரிவிக்கும் ஒன்று இருக்காது, ரிப்பேத்த சித்து. அது என்ன சொல்லி சாஸ்திரம்? ஜோதிஷாம் அப்படி தத் ஜோதிஷி. அங்கு எந்த ஒன்று நமக்கு நம்மை இருப்பை இழுத்த பிறகு இருந்தா என்று சொல்லி கொண்டுள்ளது, அது பேர் என்னவா? அங்க என்ன லைட்? என்ன அந்த இருட்டில் எது லைட்டு போட்டுச்சு? லைட்டுன்னா நம்ம இருந்தோன்றதை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜோதிஷாம் அப்படி தத் ஜோதிஷி. அதுதான். அதனால்தான் சித் பரவே சொல்றோம், சச்சிதானந்தம் சொல்லி சொல்றோம் இல்லையா? அது ஒளி ஒளியாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். சித் பிரகாஷம் சொல்றோம், சிதம்பரம் சொல்லி சொல்றோம், சிதாகாசம் சொல்லி சொல்றோம் இல்லையா? சித் சபேஷம் அப்படிலாம் வார்த்தை நிறைய உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஆக இந்த சித்தன்மையை அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அறிய முடியாது. ஜாகிரதையில தான் நாம் அறிகின்றோம் இல்லையா? அதான் சொல்றேன். அப்படி நீ உனக்கு தெரிவதனால, விழித்த பிறகு தெரிவதனால் நீ என்னன்னா இருந்தவனே இருப்பவனே நீ சித் என்பதை நன்கு மனதில் புரிந்து கொள். ஆகவே உனக்கு தெரிய முடிவதால், அறிவதால், அறிதல் நிகழ்வதால் ஆன்மா சித் என்பது அனுபவமா. அங்கு நீ இருந்தாய் என்பதை விழித்த பிறகு உனக்கு தெரிவித்தது இல்லையா? அது எதுவோ அது சித் என்பது. இரவில் விழிப்பில், விழிப்பு நிலையில் இருளையும் அறிகின்றோம் இல்லையா? தொட்டு பார்த்து பொருளையும் அறிகின்றோம். விழிப்புல இருள் தெரியுது, பொருள் எங்க தெரியுதான்னா இதெல்லாம் பார்த்து என்ன பண்றோம்? தொட்டு பார்த்து பொருளையும் தெரிந்து கொள்கிறோம். ஆக உறக்கத்தில் அறியாமையையும் ஆனந்தத்தை அறிகின்றோம். அங்க அஞ்ஞான ஸ்மிருதி இருக்கு. ஆனா விவகார அவஸ்தையில என்ன பண்றோம்? ஜாகிரத்துல தான் அந்த பாரமார்த்திக வஸ்துவை பற்றி விசாரம் பண்ண முடியும். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, விழிப்பு நிலையில் தான் இப்போ நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செய்யவும் முடியும். விழித்த பின் அறியாமை என்பது என்ன பண்றது? நான் ஒன்றே அறியலை என்பது எனக்கு என்ன ஆகிறது? அறிவுக்கு வருகின்றது, விளங்குகின்றது. நான் ஒன்றும் தெரியல, எனக்கு அடிச்சு போட்டா கூட தூங்கினேன். எப்போ சொல்றேன்? எந்திரிச்ச உடனே. அப்படி அடிச்சு போட்டாலும் தூங்கினேன்னு உனக்கு ஒன்று அந்த அனுபவம் இருந்தது இல்லையா? அது எதனுடைய வெளிப்பாடு என்றால் சித்தினுடைய வெளிப்பாடு. அங்கே ஒரு அனுபவம் இருந்து அந்த அனுபவம் உனக்கு தெரியல. அதை தான் என்ன சொல்ல நித்ரா விருத்தி சொல்றாங்க. அதுதான் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா நான் நன்கு உறங்கினேன் என்பதை விழித்த பிறகு நமக்கு சொல்லுது. ஆனால் நமக்கு அப்போ தெரியல. அதை வச்சு என்ன சொல்றாரு? நிச்சித் ஸ்வரூபம். நல்ல உதாரணம் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடியும் கேட்டு பாருங்க அல்லது பாடலை படிச்சு பாருங்க. திருஷ்ய விவேகம் அப்படி சொல்லி ஒரு விவேகம். சித்தை நிலைநாட்டுவதற்கு அறிபவன் அறியப்படப்படும். ஜடப்பொருள் எதையும் அறியாது. ஆக அறிபவன் சித் சேதனம். அறிதல் என்பது சித்தன்மையால் சொல்லி நிரூபிச்சு. அது எதை சொல்ற? அனந்தம், சித்தியம், அனந்தம். எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்த போதிலும், அதாகவே நாம் இருந்தாலும் கூட அதை நாம் இப்படி அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் யாருன்னா நாம் என்றும் இருப்பவன், நாம் அறிவு சொரூபமானவன், நாம் அறிவுமயமானவர்கள். ஆக அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம் எல்லாம் நன்கு சிந்திக்க வேண்டும் சொல்றார். ஆக இந்த வகை கொண்டு சித்தாகுமே. சித்தின் இருப்பில் தான் நீ புரிந்து கொள்கின்றாய். சித்தினுடைய இருப்பினால்தான் புரிதலே என்பது நமக்கு நடக்கின்றதா. அனைத்தையும் அறிவித்து கொண்டிருப்பது அந்த அறிவினுடைய தன்மை. அறிவுக்கு அறிவு தாரகமாய் அகண்டானந்த மயமாகி தாய்ப்பிள்ளர் வார்த்தவர். அறிவுக்கறிவு தாரகமாய் அகண்டானந்த. ஆக அடுத்து ஆனந்த விளக்க சொல்றாரு. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பு பார்க்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழிகள் மௌன குருவாழி அருள் வார்த்தை வாழி பர்வாடி பராபரன் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறொன்றும் காணே. திருவடி போற்றி போற்றி.